பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள். தினமும் ஒரு தேவ வார்த்தை இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, பாருங்க, இந்த நாள்ல ஒரு பரிசுத்த ஓய்வு நாளா இருக்குது. இந்த ஓய்வு நாளை குறிச்சு வேதம் எப்படி என்ன வசனம் சொல்கிறது நம்ம கவனிப்போமா? பாருங்களேன், எபிரேயர் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துல, சபை கூடி வருகிறது சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் இருப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாளா இருக்குது. அநேகர் சபைக்கு வராம அங்குமா இருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் அந்த தவறை செய்யாதீங்க. கட்டாயம் இந்த நாட்கள்ல நீங்க அங்க பக்கத்துல இருக்கிற உங்க ஆலயங்களுக்கு, உங்க சபைகளுக்கு நீங்க நிச்சயம் போகணும். ஏன்னா பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, அநேகர் சபை கூடி வருகிறத விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீங்கன்னு சொல்லி இருக்குது. அதனால நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவரும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இன்னைக்கு ஓய்வு நாளா இருக்கு, இன்னைக்கு பரிசுத்த நாளா இருக்குது, இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம கட்டாயம் போகணும்னு சொல்லி நீங்க உற்சாகமானதை கிளம்பி போங்க. ஏன்னா ஆண்டவர் நீங்க வருவீங்கன்னு சொல்லி ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உங்க சபை ஊழியக்காரர் நீங்க வருவீங்கன்னு ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அனைவரும் போய் இந்த நாள்ல நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதாவது இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஒரு சின்ன ஜெபம் நம்ம கண்களை மூடி, எங்களை அதிகம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி தகப்பனே. அநேகர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நாங்களும் விட்டு விடாதபடி ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க எல்லாரும் சபைக்கு போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க நாம மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.